அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா எப்போ வருது, அது எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வச்சு நாம் எப்படி ஒரு பையோ செல்லை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமாடிட்டிஸ் பொருள் வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்றோமோ, அதே மாதிரி கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ண, அதாவது மெட்டல்ஸ், எனர்ஜி செக்டார், புல்லியன்ஸ், இந்த மாதிரி செக்டார்ஸ் ட்ரேட் பண்றத கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாடிட்டிஸ்ல நிறைய 4-5 செக்டார் இருக்கு. அதுல எனர்ஜி செக்டாருக்கு கீழே வரதான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. அங்க தயாரிச்சு வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஷிப் மூலியமா பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. இந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது என்ன அப்படின்னா, இது அமெரிக்க நிறுவனத்தினால வெளியிடப்படுற ஒரு இன்வென்ட்ரி டேட்டா தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. இது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரிலீஸ் பண்றப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகும். அப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகுறப்ப எப்படி நாம ட்ரேட் பண்ணலாம், அதாவது பை ஆகுமா செல் ஆகுமா, இல்லைன்னா எப்படி நம்ம பையோ செல்ல பண்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா கரெக்டா பார்க்க தெரியணும். கொஞ்சம் தப்பா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டா கூட எடுக்கிற டிசிஷன்ல ரொம்ப தப்பா டிசிஷன் எடுத்து லாசஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆவலோட எதிர்பார்ப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டேட்டா வந்தா கூட அந்த வாரத்துல அந்த டேட்டா வர நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி க்ரூட் ஆயில்ல இருக்கும். அதை பத்தின ஒரு ஃபுல் டிஸ்கஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா, இந்த டேட்டாஸை பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். இது எதுக்கு அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை கிரியேட் பண்ணும். அதாவது உலக நாடுகளில் எவ்வளோ க்ரூட் ஆயில் இருப்பு இருக்கு, அதாவது எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ இருப்பு இருக்கு, இல்லை தேவைக்கு அதிகமாக இருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் அவுட்புட்டாக வெளியே வர்றப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை மார்க்கெட்ஸ்ல கிரியேட் ஆகுது. இதை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு யூஎஸ்ல சேர்ந்த ஒரு நிறுவனத்து மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த EIA அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் வெளியே வருது. இது எப்போ வரும், மந்த்லி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை புதன் இல்ல வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நைட் ஒரு 10 o'clock குள்ளார பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டானால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப டேட்டா வெளியே வர்றப்ப சப்ளை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் மேல வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா நம்ம பார்க்கறோம். இதை எந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு நீங்க க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நிறைய வெப்சைட்ல இருக்கும். பட் பேசிக்கா பார்த்தீங்கன்னா investing.com இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா நம்ம பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டான்னு இருக்கும். ரிலீஸ் டேட், லாஸ்ட் இன்வென்ட்ரி டேட்டா எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா January 8, 2025. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவல், ஃபோர்காஸ்ட், ப்ரீவியஸ். இந்த ப்ரீவியஸ்ங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த டேட்டா. இப்போ ஃபோர்காஸ்ட்ங்கிறது அவங்க எதிர்பார்க்குற டேட்டா. இப்போ வெளியே வந்திருக்கிறது ஆக்சுவலா எவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குங்கிறத இந்த டேட்டா, அதாவது நெகட்டிவ்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டா. அதே பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா சப்ளை கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதை நான் கொஞ்சம் தெளிவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை யார் இது பண்றாங்கன்னா EIA எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நமக்கு வெளியே வருது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த டேட்டாஸ் கூட இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். அதாவது December 11th பாசிட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா டிமாண்ட் மேல வரப்போகுதுன்னு அர்த்தம் க்ரூட் ஆயில். December 18th பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்திருக்கு. December 27ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். இப்போ 2 and 8 பார்த்தீங்கன்னா சப்ளைல வந்திருக்கு, அதான் நெகட்டிவ்ல வந்திருக்கு. January 15, அடுத்த டேட்டாக்கான டேட்டும் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இதில் ஃபோர்காஸ்ட் ஆக்சுவல் மட்டும் அவங்க வந்து கொடுப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் டேட்டா. ஸோ இந்த 2 காலமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்கா இருக்கும். ஸோ அடுத்த டேட்டா எப்போ வரும்? ஜனவரி 15ஆம் தேதி 2025. ஸோ நைட் வந்து 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த டைம் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 10:30 மணிங்கிறது ஒரு 10 மணிக்கு கூட அவங்க வந்து டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 9 o'clockல இருந்து இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் அந்த டேட்டா ரிலீஸ் ஆகிறப்ப இவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நாம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம இந்த க்ரூட் ஆயில் இன்வென்டரி டேட்டா வந்து பார்க்கறது. ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு எதனால வந்து க்ரூட் ஆயில் இன்வென்டரி டேட்டா வந்து பார்க்குறோம் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைக்காக பார்க்குறோம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ எந்த வெப்சைட்ல போய் பார்க்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ வரும், அடுத்த டேட்டா வந்து எப்போ வருங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜனவரி 15, 2025 தான் அடுத்த டேட்டா வரும்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இப்படி வருது, இதுக்கு வந்து என்ன காரணம் அதை தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ ஒரு டேட்டா வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2025. இப்போ ஆக்சுவல் வந்திருக்கிற ரிலீஸ் ஆயிருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா -0.9599 m ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ யூஎஸ், இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூஎஸ் கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஎஸ் கண்ட்ரியில அவங்க கிட்ட வந்து 100 பேரல், அதாவது 100 பேரல் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து சேர்ற பேரல்ஸ் வந்து வெறும் 80 பேரல் தான் வருது. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க கிட்ட அவங்களுக்கு அந்த நாட்டில் தேவைப்படுற பேரல், நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்க நாட்டில் தேவைப்படுற க்ரூட் ஆயில் பேரல் வந்து 100 பேரல். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேரல்ங்கிறது கம்மி தான், நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 100 பேரல் தேவைப்படுது, ஆனா அவங்களுக்கு வந்து சேர்றது பார்த்தீங்கன்னா வெறும் 80 பேரல் தான் வந்து சேருது. அதனால ஒரு 20 பேரல் வந்து கம்மியா வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட கம்மியா அவங்க கிட்ட அவங்க நாட்டுக்கு உள்ளார க்ரூட் ஆயில் என்ட்ரி ஆனது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து 100, இந்த 100ங்கிறதா இந்த ஃபோர்காஸ்ட், இந்த ஃபோர்காஸ்ட்ங்கிறதா 100. இந்த 80 சொன்ன பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து 20 பேரல் வந்து க்ரூட் ஆயில் பத்தலை. ஸோ பத்தலைன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ டிமாண்ட் இந்த மாதிரி நியூஸஸ், இந்த மாதிரி டேட்டா வந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல பாசிட்டிவ்ல வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வர்றப்ப டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா எது பத்தாம போதோ அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி இது வர்றப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பை பண்ணிட்டு அந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே வர ஆரம்பிக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டேட்டா வெளியேறப்ப இந்த மாதிரி இருந்தது, டிமாண்ட்ல இருந்தது அப்படின்னா நாம போயிட்டு பை பண்ணணுங்கிறது, அதாவது பை பண்ணணுங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சப்ளை எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு. இப்போ யூஎஸ் அந்த அமெரிக்கன் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரல் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. இப்போ இவங்க மற்ற கண்ட்ரில, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து சப்ளை ஆயிருக்கிற க்ரூட் ஆயில் பேரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேரல் வந்து சப்ளை ஆயிடுச்சு, கொடுத்துட்டாங்க. அதாவது இவங்களுக்கு தேவைப்படுறதே 100 தான், ஆனா 500 பேரலா வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு தேவைக்கு அதிகமா வந்து கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தேவைக்கு அதிகமா கிடைக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சப்ளை வந்து கிரியேட் ஆகும். ஸோ சப்ளை கிரியேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டா வந்து நெகட்டிவ்ல காட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வந்து காட்டும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ளை டேட்டாஸ் வெளியே வர்றப்ப க்ரூட் ஆயில வந்து எல்லாருமே செல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சப்ளை வர்றப்ப நெகட்டிவ்ல இந்த வந்துடும். ஸோ நெகட்டிவ்ல நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னா செல் பண்ணணும். ஸோ செல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து கீழே இறங்குறப்ப நமக்கு ஒரு செல் சைடு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ஒரேடியா என்ன சொல்றதுன்னா அது சொல்றேன், அது அர்த்தம் சொல்றேன், இப்போ குழப்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், எப்போ பத்தலையோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும்.
எப்போ அதிகமாக இருக்கோ, அதாவது எதிர்பார்க்கறத விட அதிகமாக இருக்கோ, ஸோ அந்த இடத்துல வந்து சப்ளை வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் வந்து கிரியேட் ஆனது அப்படின்னா பை பண்ணணும்னு அர்த்தம். சப்ளை வந்து கிரியேட் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து இறங்க போகுது, செல் பண்ணணுங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இந்த டேட்டாஸை இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா -1.80M, ஸோ இந்த மாதிரி -1.78 அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த வெப்சைட்ல கொடுக்குறப்பே பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்லயோ கிரீன்லயோ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ரெட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்துருச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது, செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே கிரீனில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கிரீனில் வந்திருக்கு. December 27, 2024 கிரீனில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரீனில் வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸை வச்சு பையோ செல்லோ கன்ஃபர்மேஷன் வச்சு நாம ட்ரேடிங் வந்து பண்ணுறது. சரி, ஓகே. இது வந்து இந்த டேட்டாஸ் வர்றப்ப எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ் வர்றப்ப நிறைய வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். அதாவது மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்னன்னா, இப்போ நாம ஒரு இடத்துல ட்ரேட் போட்டு வச்சிருப்போம், ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சுட்டு மேலே வரும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டேட்டாஸ் வந்துருச்சு, இப்போ செல் ஆக போகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்க கிட்ட நிறைய குவான்டிட்டிஸ் வரப்போ அவங்களுக்கு வந்து பையர்ஸ் குவான்டிட்டி ஆர்டர் வந்து அதிகமாக வேணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி எடுத்து நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து மேலேயே கீழே வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பையோ செல்லோ ஸ்டாப் லாஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பரான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த இம்பாக்ட் வந்து எத்தனை நாள் இருக்கும் மார்க்கெட்ல? அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்கலாம். இப்போ இந்த டேட்டாஸ் வந்துருச்சு, நான் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணிடுறேன் சார், ஒரு 10 மணிக்கு வருது, நான் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணிடுறேன், அதை ஒரு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடலாமா, அடுத்த நாள் ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டாவோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு இருக்கும். இப்போ புதன்கிழமை வருதுன்னா ஒரு வியாழன் வெள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் வந்து இருக்கும். இந்த இம்பாக்ட் வந்து எப்போ வந்து காணாமல் போகும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸஸ் வந்தா, இப்போ இந்த இம்பாக்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சப்ளைன்னு வந்துச்சுன்னா ஸோ செல் அடிச்சு ஸோ மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அடுத்த நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் எடுத்து கொஞ்சம் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஏதாவது வேற ஒரு நியூஸ் வந்து குழப்பி விட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் வந்தால் கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 நாள் வந்து இந்த டேட்டாஸ் வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ US ஆயில்ல இருந்து வெளியே வர்ற இன்வென்ட்ரி டேட்டா வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து டைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.